அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அன்புக்குரிய எனதருமை போட்டித் தேர்வு ஆர்வலர் கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் ஐயாவுடைய இனிய வணக்கங்கள் உரித்தாகட்டும். அனைவரும் கடந்த குரூப் 2 முதல்நிலை தேர்வை முடித்துவிட்டு முதன்மை தேர்வுக்கு தயாராகின்ற நிலையும், குரூப் 4 முந்தைய குரூப் 4 எழுதி முடித்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்த குரூப் 4 எப்படி எதிர்கொள்வது என்கின்ற தன்முனைப்பும், குரூப் 2 முதல்நிலை தேர்வை முடித்தவர்கள் இல்லை அடுத்த குரூப் 4க்காக தயாராகலாம் என்ற மனநிலையிலும், இப்படி பல பேர் பல சூழ்நிலைகளிலே நீங்கள் இருந்து வரலாம். எப்படி இருந்தாலும் சரி, முதன்மை தேர்வுக்கு தகுதியுடைய அந்த கட் ஆஃப் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அத்தனை பேர் முதன்மை தேர்வு தயாராகுங்க. உங்களை இந்த மூலமாக நான் உங்களை கோரிக்கை விடுத்து கேட்டுக்கொள்வது தான். இந்த பதிவிலே குரூப் 4 2026 குரூப் 4 தேர்வுக்கான டெஸ்ட் ஷெடியூல், தேர்வு அட்டவணை பல பேர் மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க, எப்போ இந்த ஷெடியூல் ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பயிற்றுக்களத்தில் பயின்று வருகின்ற 600க்கும் மேற்பட்ட மாணவ கம்பெனிகளும் இதே இதுதான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க இப்போ எப்படி அந்த டெஸ்ட் எப்படி கொண்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் தான் இந்த ஷெடியூலில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொதுவாக இதை இழந்து விட்டோம், காலம் கடந்து விட்டது அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பொதுவாக நமக்கு இந்த யார் ஒருவன் தெய்வப்புலவன் வள்ளுவன் சொல்றார், ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவர் தம் கைத்துடையார். யார் ஒருவர் ஊக்கத்தை தன்னுடைய தூணாக கொண்டிருப்பவனோ அவன் இதை இழந்து விட்டேன் அதை இழந்து விட்டேன் என்று எப்போதும் புலம்பல்கள் இருக்காது அவனிடத்திலே வந்தார். எப்போதும் அதை இழந்துட்டேன், இந்த செல்வத்தை இழந்துட்டேன், இந்த பொருளை இழந்துட்டேன், காலத்தை கடந்து வந்துட்டேன், எதுவுமே பேச வேண்டாம். ஊக்கம் மட்டும் என்னிடத்தில் இருக்கிறது. எதை இழந்தாலும் சரி, என் ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் நான் ஒரு இழக்கவில்லை என்று யார் மனம் உறுதி பூண்டு நிற்கிறதோ அவர் நிச்சயமா அரசு உத்தியோகத்துக்கு செல்ல முடியும். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்போ நீங்கள் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அரசு உத்தியோகத்துக்குள்ள 2026 குரூப் 4க்குள்ள அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னா எத்தகைய நிலைப்பாட்டோடு எவ்வளவு வேக்கன்சி வந்தாலும் நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட். அந்த ஒரு போஸ்ட் இருக்கிற ஒரு துறை, அந்த ஒரு துறை இருக்கிற ஒரு ஊர், இது எல்லாம் முடிவு எடுத்துட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இது எப்படி என்னால் முடியுமா? கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். உடையர் எனப்படுவது ஊக்கம் என்று சொல்றார் வள்ளுவர். வந்தார் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், வள்ளுவ பெருந்தகை ஊக்கம் உடைமையில எல்லாம் அடி எடுத்து வச்சுட்டு போறார். நினைப்பதெல்லாம் பெருசா நினை, கண்டிப்பா சாதிக்க முடியும். முன்னால் வந்தான். எப்படி முடியும்? திட்டமிட்டு செய்தால் எதுவும் முடியும். மனம் உள்ளூர ஒரு விடயத்தை ஆழமாக நம்ப தொடங்கினால் இயற்கையும் பிரபஞ்சமும் ஓடி வந்து நமக்கு அதை சேர்ப்பதற்கு உதவி செய்யும். நாம் அதை அடைவதற்கு முயற்சி பண்ணணும், உள்ளூர் நம்பணும், முழுமையாக நம்பணும். இது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே எதிர்பார்ப்பாக இருக்கணும். அந்த அடிப்படையில் நாம் டெஸ்ட் ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்தால் ஒரு தேர்வு அட்டவணை 7 மாதம் கொண்டுகின்ற 25 வாரங்களை உள்ளடங்கிய வெற்றி திருவிழா. ஒவ்வொரு நாளும் திருவிழா, ஒவ்வொரு வாரமும் வெற்றி திருவிழா. அந்த அடிப்படையில் வெற்றி திருவிழா என்கின்ற இந்த பேட்சை உங்களிடத்தில் நான் அறிமுகம் செய்கிறோம். வெற்றி திருவிழா எப்படி போக போகுது, எப்படி இந்த வருஷம் வேலை வாங்குறதுக்கு இந்த வெற்றி திருவிழா பேட்ச் எப்படி என் உண்மையான என் வாழ்விலே என் கனவை நனவாக்கக்கூடிய திருவிழா நாளாக மாற்றக்கூடியது எப்படி இந்த டெஸ்ட் ஷெடியூல் மாற்ற போகுது. சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி என்பது நம் பயிற்சி மையத்தின் தாரக மந்திரம். சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதுமானது. எப்படி படிக்கணும் என்னென்னா, நிறைய கம்பெனிகள் எப்படின்னா காலம் கடந்துடும், நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளான் டிசம்பரில் வந்துடும், அப்புறமா நோட்டிஃபிகேஷன் வந்துடும், வந்ததுக்கப்புறம் எதை படிக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. அவர்கள் காலம் கடந்த பின்பு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக மனம் தேடுவதை போன்றது. அப்படி இருத்தல் ஆகாது. இப்பவே திட்டமிட்டு உழைத்தல் வேண்டும், இப்பவே திட்டமிட்டு படித்தல் வேண்டும். அப்போ எப்படி படிக்கலாம், அப்புறமா போய் எதை படிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி சுருக்கமாக படித்து பாஸ் பண்ணலாம், இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது போட்டியாளர் உலகம். காரணம் தப்பினால் மரணம் எஞ்சி இருக்கின்ற காலகட்டம். ஒரு மதிப்பெண்ணிலே வாழ்வை துளைத்து விட்டு வெளியே வந்தவர்கள், கதறி கண்ணீர் மல்க அழுதக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் வாழ்விலே அவர்களுக்கு தெரியும் இந்த ஒரு மதிப்பெண்ணுடைய பலன் என்னவென்று. அதனால் அந்த ஒரு மதிப்பெண்ணிலே நாம் உள்ள செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இப்போதிலிருந்து திட்டமிட்டு படித்தல் வேண்டும். அப்போ இப்போ இருந்து திட்டமிட்டு படிக்கணும்னா என்ன செய்யணும்? அப்போ இந்த பயிற்சி மையமும் இவங்க டெஸ்ட் ஷெடியூலும் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோமா. வாங்க, வெற்றி திருவிழா டெஸ்ட் ஷெடியூலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to kick on November 2nd. எப்போ நம்ம அதை தொட போகிறோம்னு சொன்னால், நவம்பர் 2ஆம் தேதி நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் தேர்வு என்பது நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கரெக்டாக கிக் பண்ணுறோம். அன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச்லும் சரி, ரெகுலர் கிளாஸ் வந்தாலும் சரி, ஒரு ஓரியன்டேஷன் உங்களுக்கு இருக்கும். எப்படி இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம், எவ்வளோ டெஸ்ட் நடத்த போகிறாங்க. 25 வாரங்களில் நாள்தோறும் தேர்வுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, வாரந்தோறும் தேர்வுன்றாங்க, மாதந்தோறும் திருப்புதல் தேர்வு, அப்புறம் முழு மாதிரி தேர்வு, இப்படி எண்ணற்ற தேர்வுகள் உள்ளடங்கிய ஒரு டெஸ்ட் ஷெடியூல் உங்கள் கையில் நம்ம கொடுக்குறோம். ஸோ கொஷின்ஸ் ஒவ்வொன்றுமே
தரமான வினாக்கள், முந்தைய மாணவர்களுடைய அனுபவ வார்த்தைகள் நீங்கள் கேட்டுட்டு இது பண்ண தெரிஞ்சிடும். ஏன்னா கொஷின் சும்மா வாட் இஸ் வாட்ன்ற மாதிரிலாம் நம்ம கொஷின்ஸ் இருக்க போகிறதில்ல. எல்லாமும் அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தேர்வு வினாக்கள் உள்ளடங்கிய தேர்வு அட்டவணை இது வந்துக்கா. அப்போ நவம்பர் 2ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்முடைய பயணத்தை. தீபாவளியெலாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த முதல்ல 2026 குரூப் 4ஓட பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, ஒரு அப்ஜெக்டிவாக எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, என்ன சிலபஸ் இருக்குது, எவ்வளோ கொஷின்ஸ் வரும், எவ்வளோ மார்க் இருக்க போகுது அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா சிலபஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைன்றதால இந்த டெஸ்ட் ஷெடியூலுடைய சிலபஸை அட்டாச் பண்ணியிருக்கோம். அத்தனை பேர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க டிஎன்பிசியோட களத்தில். இருந்தாலும் கூட சிலபஸ் இந்த மாணவர்கள் பார்க்கட்டும் அப்படின்றதால சிலபஸையும் நம்ம இது பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அடுத்ததான் இப்போ இதுக்கு பின்னாடி வந்தால் முழுக்க முழுக்க பாடத்திட்டத்தை தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 வகையிலுமே கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம கொஷின் பேப்பர் பைலிங்குலாக இருக்கும் வந்திருக்கா. நம்ம டெஸ்ட்டு வந்தால் பைலிங்கல் கொஷின் பேப்பர், ஆஃப்லைன் உண்டு, ஆன்லைன் உண்டு. எல்லாருக்குமே ஆஃப்லைன் டெஸ்ட்டும் நடக்கும், ஆன்லைன் டெஸ்ட்டும் நடக்கும். ஆஃப்லைன் டெஸ்ட்ன்றது நம்ம இன்ஸ்டியூஷன் அந்தந்த பயிற்சி மையங்களுக்கு வந்து அந்தந்த பிரான்ச்சுக்கு போய் கிளை மையங்களுக்கு நேரடியாக சென்று தேர்வை எழுதுவது என்பது ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் இருக்கும். அது வந்துக்கா. ஆன்லைன் பேட்ச்ன்றது வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் சிபிடி மூலமாகவும் வீக்லி டெஸ்ட் த்ரூ மெயிலும் உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ அதை உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் நமக்கு ஜென்ரல் தமிழ் அண்டு பாடத்திட்டத்தின் பொது அறிவு பார்த்தா தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழிகளிலுமே உங்களுக்கு மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பைலிங்கல் கொஷின் பேப்பராக இருப்பதனால எந்த மொழியை தேர்ந்தெடுக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் அந்த மொழியின் வாயிலாகவே இங்கே கற்க முடியும் என்பதற்கு இதெல்லாம் சான்று. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2மே இருக்குது இந்த இடத்துல வந்துக்கா. அதுக்கப்புறம் இப்போ தமிழை வந்து உங்களுக்கு தனி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். தமிழை படிப்பதற்கு 50 நாட்கள் போதுமானது அப்படின்றத ஒரு தனி ஷெடியூல் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். தமிழை பொறுத்த மட்டும் தனியாக. ஸோ தமிழ் படிக்கிற மாணவர்களுக்காக அதை எப்படி படிக்கிறதுன்னு. பட் டெஸ்ட் ஷெடியூல் இதான் உங்களுக்கு வந்திருக்கா. இதுக்குள்ளே தான் வரும். தமிழ் எளிமையாக படித்து முடிக்க என்ன வழி, இங்கெல்லாம் போனால் 100க்கு 100 எடுக்கலாம். வந்தால் 95 தாண்டணும், 100 தொடணும். இதுக்கு ஒரே வழி, இதை தொட்டோம்னா அரசு உத்தியோகம் உறுதி. அப்போ இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை ஒரு தனி ஷெடியூல் உங்களுக்கு சொல்கிறோம் வந்தால் உங்களுக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷெடியூல் இருக்குது. அதுக்கப்புறம் வீக் 1 அப்படின்னு முதல் வாரம் ஆரம்பிக்க போகுது நமக்கு வந்தால். இதுக்கு முன்னாடி இங்கே அப்ஸ்ட்ராக்ட் இருக்குது பாருங்க, பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஷெட்யூலில் ஐசாவோட ஆக்ஷன் பிளான் அப்படின்றது. ஸோ நம்முடைய அண்ணா ஐஏஎஸ் அகாடமி அதனுடைய ஆக்ஷன் பிளான், நம்ம பயிற்சி மையத்தோட கிளைகள் வந்து தாம்பரம், வேலூர் மற்றும் சென்னை, அப்புறம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் தான் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போதைக்கு இந்த 4 இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கும் நமக்கு எது இல்லை. அதனால் இந்த காஞ்சிபுரத்தினை மையமாக கொண்டு நடைபெறுகின்ற இந்த பயிற்சி மையத்தோட ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்னா, டூரேஷன் 7 months இருக்குது. 7 மாத காலங்கள் இதனுடைய தேர்வு அட்டவணை தயாரித்துக்கு வந்தால் நம்மளுடைய ஒரு யூகத்தின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி டிசம்பர் மாதம் ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறமா நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் வந்துடும். அந்த அடிப்படையில் 7 மாத காலம் இதுக்கு திட்டமிட்டிருக்கும். மோட் ஆஃப் டெஸ்ட் வந்தால் கிளாஸில் நடக்கும், ஆன்லைன் வந்தால் ஆன்லைன் நடக்கும். சிபிடி டெஸ்ட் 2 பேருக்குமே காமனாக நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் உங்களை தேர்வு எழுத வைக்க போகிறோம் வந்தாக்கா மொபைல் ஆப்பில். அப்புறமா சோஷியல் மீடியாவிலையும் டெஸ்ட் நமக்கு வந்தால் யூடியூபோட கம்யூனிட்டியில் டெய்லி கொஷின் போஸ்ட் பண்ணுறோம், டெலகிராம் சேனலில் டெய்லி கொஷின் போஸ்ட் பண்ணுறோம் வந்தாக்கா. அதில் 2 நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து அந்த டெஸ்ட் எழுதிட்டே வரீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. நிச்சயமாக நம்ம அதை கொண்டு போவோம். அதுக்கப்புறமா சாப்டர் வைஸ் எம்சிக்யூ டெஸ்ட் உங்களுக்கு வந்தால் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம வந்து மல்டி சாய்ஸ் கொஷின் பேப்பர் கொடுத்து கொண்டு போகிறோம். ரிவிஷன் இருக்க போது, மாடல் இருக்க போகுது. மொத்தம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்தால் 313 டெஸ்ட் எடுத்த போகிறோம் வந்துக்கா. எக்ஸப்ட் மாடல், இதில் மாடல் மட்டும் வராது. இந்த 313ல் மாடல் மட்டும் உள்ளடங்காது. மாதிரி தேர்வு இல்லாமல் 313 டெஸ்ட் நடத்துகிறோம். அதோட கொஷின் பாருங்கள், 11,225 வினாக்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்தால் 11,225 கொஷின்ஸ் பார்க்க போகிறீங்க. இது விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? சிலபஸை முழுசாக உள்வாங்கியாச்சு. 11,225 கேள்வி நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். இதை விட இதை ஃபேஸ் பண்ண போகிறோம். 11,000 கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். இதை விட வேறு என்ன வேணும்? 10,000 ப்ளஸ் பார்த்தாலே அவர் மிகப்பெரிய மகாஜானி ஆயிடுவார். 5,000 பார்க்குறதே பெரிய விஷயம். இதில் 11,000 கிட்ட உங்களை பார்க்க வைக்க போகிறோம், ஃபேஸ் பண்ண வைக்க போகிறோம் இந்த பேட்ச்காக வந்தால். அப்போது கரெக்டாக ஷெடியூலை ஃபாலோ பண்ணிவிட்டு அழகாக நம்ம அடித்தோம்னா ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது நமக்கு இது சொல்லிக் கொடுக்குது. இந்த 7 மாதம் உரிய தேர்வு அட்டவணையில் என்ன அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்கும். வெற்றி திருவிழாவோட டெஸ்ட் பேட்சோட அப்ஸ்ட்ராக்டை இப்படி தான் கொண்டு போக போகிறோம். அந்த 11,225 கேள்வி எப்படி நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்றத இங்கே சொல்கிறோம் பாருங்க. டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. இப்போ எதுனா தலைப்பு வாரியான தேர்வு. இந்த டெஸ்ட் வந்துக்கா உங்களுக்கு 1 டெஸ்ட் பர் வீக். ஒவ்வொரு கிளாஸ் டெஸ்ட் நடக்கும். ஆன்லைன் வந்து ஆன்லைன் நடக்கும். இது வந்துக்கா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். கிளாஸும் நடக்க போகுது, ஆன்லைன் மாணவர்களுக்கு இது வந்து ஆன்லைன் நடக்க போகுது இருந்தால் எவ்ரி சண்டே இந்த டெஸ்ட் நடக்கும் வந்தாக்கா. கிளாஸில் வரவங்களுக்கு 10 to 1 அப்படின்ற மாதிரி ஷெடியூல் பண்ணுவாங்க. ஆன்லைன் மாணவர்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ், இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய கன்வீனியன்ட் டைம் என்னென்னு கேட்டு அந்த டயத்தில் இந்த சண்டேயில் ஷெடியூல் பண்ணுவாங்க. அது ஆன்லைன் மாணவர்களுக்கு. இப்படி தான் கிளாஸஸ் வந்து போகும். அது மாதிரி
மொத்தம் 25 டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே 200 கொஷின்ஸ் இருக்குது. 5000 கொஷின்ஸ் பார்க்க போகிறாங்க. ஒவ்வொரு வாரமும் 200 மதிப்பெண் கொண்ட தேர்வு, 200 வினாக்கள் கொண்ட தேர்வு. அதாவது எவ்ரி வீக் 1 மாடல் எக்ஸாம். அப்படிதான் அந்த திட்டம். மாதிரி தேர்வு முழுசாக இல்லாமல் குறுகிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் கடந்து போக போகுது. அப்போ 200 வினாக்கள் கொண்ட தேர்வு, 25 கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் டெஸ்ட் 25 டெஸ்ட் இருக்க போகுது. இப்படி நம்ம 5000 கொஷின் ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்புறமா டாபிக் வைஸ் டெய்லி டெஸ்ட்டு. ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பாலிட்டி எடுத்துகிட்டோம்னா, பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், முகவரை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பாக கொடுத்துட்டே போய் குடியரசுத் தலைவர்லேருந்து இத்தனை கேள்வி, துணை குடியரசுலேருந்து இத்தனை கேள்வி, பாராளுமன்றத்துலேருந்து இத்தனை கேள்வி அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பு வாரியாக கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் கொண்டு போகிறோம். அப்படி 1 டெஸ்ட் பர் டே, ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு சிபிடி மூலமாக நடக்க போகுது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அது வந்தாக்கா நமக்கு இப்போதைக்கு நம்ம கம்ப்யூட்டர் வெப்சைட் வந்து எழுதுவாங்க. ஜனவரிலேருந்து மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக இது கொண்டு போவோம். ஸோ அது மாதிரி 125 நாட்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. 125 டே, வாரத்தின் 5 நாட்களும் தேர்வு, ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேர்வு. இங்கே வந்தாக்கா நாள்தோறும் தேர்வு இருக்க போகுது. அப்போ 125 நாட்கள், ஒரு நாளைக்கு 25 கொஷின். அப்படி பார்க்கும்போது 3125 கொஷின்ஸ் எழுத போகிறீங்க. இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் இவ்வளவு உத்தமமான காரியங்கள் இருக்குது. 3125 கொஷின்ஸ் டெய்லி டெஸ்ட் மூலமாக நம்ம அப்ளிகேஷனில் ஒவ்வொரு டாபிக் உங்களுக்கு கொடுத்துருவோம். டாபிக் என்னன்றது காமிக்கிறவங்களுக்கு வந்தால் அது மூலமாக எழுத போகிறோம். அப்புறமா சோஷியல் மீடியா டெஸ்ட்டு, அது மொத்தம் 150 டெஸ்ட் இருக்குது. சோஷியல் மீடியாவில் டெய்லி 10 கொஷின் போஸ்ட் பண்ணுறோம். என்ன டாபிக் இங்கே கொடுக்குறோமோ, அதாவது சோஷியல் மீடியா காலையில் எழுந்திருக்கிறீங்க, அந்த டாப்பிக்கை பார்க்குறீங்க, 10 மணிக்கு ஷெடியூல் ஆகிருக்கும், 10 கொஷின் அட்டன் பண்ணி முடிக்கிறீங்க. திருப்பி வரீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க, அது ஈவினிங் 5 மணிக்கு ஷெடியூல் ஆகிருக்கும், 125 கொஷின், 5 மணி 6 மணி டிஃப்ரெண்ட் பேட்சஸ் இருக்குது. அது இந்த மாதிரி அவங்க ஷெடியூல் பண்ணுவாங்க. அந்த பேட்சஸ்க்குள்ளே நீங்கள் ஆஃப்டர் அந்த 4 o'clock மேலே ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டெஸ்ட் எழுதலாம். நீங்கள் மட்டும் வந்தால் ஒவ்வொரு பேட்ச் போட்டே வருவாங்க. அவங்க மட்டும் வந்துட்டு அந்த பேட்சில் 125 டெஸ்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அது மாதிரி 125 டே எழுத போகிறோம். நமக்கு வந்தால் ஒவ்வொரு நாளும் 25 கொஷின் ஃபேஸ் பண்ணிட்டே போகிறோம். இதை இங்கே எழுதுந்த திருப்பி இங்கே எழுத போகிறோம். அது ஒரு ரிவிஷன் மாதிரி. இங்கே எழுதிட்டே வந்ததுக்கு வாரந்தோறும் வந்தால் இங்கே 200 கேள்வி பாஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு நாள் படிக்கிறோம், அந்த நாளில் ரிவிஷன் பண்ணுறோம், ஈவினிங் எழுதுகிறோம். மொத்த வாரம் படிக்கிறோம், வாரந்தோறும் ரிவிஷன் பண்ணுறோம், டெஸ்ட் எழுதுகிறோம். என்னங்க இதை விட யாருங்க வித்தியை கற்றுக் கொடுத்துட முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அற்புதமாக உங்களுக்கு இதாவது இந்த வருஷம் நான் வேலை வாங்கி ஆகணும் அப்படின்னு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமான பயிற்சி களமும் உங்களை செதுக்கிற ஒளி எதுனா இந்த வினாத்தாள் தான், இந்த டெஸ்ட் ஷெட்யூல் தான். பொதுவாக ஒருவரை உறங்க விடாமல் செய்வது அதுதான் தன்னூக்கம். அப்படி ஒரு ஒளி உங்களை செதுக்குகின்ற ஒளி கிடைச்சிருக்கா அப்படின்னா இந்த வெற்றி திருவிழா டெஸ்ட் ஷெட்யூல் கிடைச்சிருக்கு. இதை ஃபாலோ பண்ணால் போதும், அதை நம்புங்க. அப்போ அந்த அடிப்படையில் ரிவிஷன் டெஸ்ட் வரப்போது. உங்களுக்கு 10 டெஸ்ட் இருக்குது. அது மாதிரி 100 வினாக்கள் கொண்ட தேர்வு. ஒவ்வொரு ரிவிஷனும் 100 கொஷின்ஸ் இருக்கும். தமிழை பார்த்தா 7 யூனிட்டாக பிரிச்சு பண்ண வந்தாக்கா அதில் ஒவ்வொன்றையும் ஒரு ரிவிஷன் இருக்க போது. அப்புறமா பாலிட்டி, எக்கனாமி, தமிழ்நாடு சொசைட்டி, ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒவ்வொரு யூனிட் வைஸ் டெஸ்ட் ரிவிஷன் அது வந்தாக்கா. அப்படி ஒரு 10 ரிவிஷன் இருக்க போது. 100 வினாக்கள் கொண்ட தேர்வு, மொத்தம் 1000 கொஷின் அதில் ஃபேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மாடல் எக்ஸாம். இது மாடல் எக்ஸாம் அப்படின்றது தனி. இது வந்தாக்கா உங்களுக்கு 200 வினாக்கள் கொண்டது, 600 கொஷின்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். 3 மாடல் எக்ஸாம் பிளான் பண்ணுறோம். பொதுவாக குரூப் 4க்கு 4 மாடல் எக்ஸாம் பிளான் பண்ணுவோம். அது பின்னாடி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் இங்கே இப்படி இருக்குன்றது காமிக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ 310 டெஸ்ட்டு மாடல் எக்ஸாம் சேர்த்தா 313. ஆனால் மாடல் எக்ஸாம் தனி உங்களுக்கு பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம். அதை பற்றிட்டு இதுக்குள்ளே இருக்கிற மற்ற டெஸ்ட்டு எல்லாத்துலேயும் பார்க்கலாம். டெய்லி டெஸ்ட் எழுதுகிறோம். டெய்லி டெஸ்ட் எழுதுறது இப்போ நமக்கு வந்தால் டெய்லி டிசிபிலிட்டி டெஸ்ட்டு, சோஷியல் மீடியா டெஸ்ட் எழுதுகிறோம். அதை வாரந்தோறும் வந்து ரிவைஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் போகும்போது 200 கொஷின் போயிட்டு இருக்க போது வந்துக்கா. அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் போகுது. ஸோ மாடல் எக்ஸாம் இறுதியாக போய் பார்க்க போகிறோம். இதுதான் டெஸ்ட்டோட அப்ஸ்ட்ராக்ட். சரிங்க சார், இதுக்கு எப்படி சார் ஷெடியூல் போடுறீங்க சார்? எங்கே சார் நான் படிக்கிறது? எதை படிக்கிறது சார்? இதுதான் உங்களுக்கு சொல்கிறாங்க. வீக் 1 அப்படின்னு ஆரம்பிக்க போகிறோம் தேர்வு அட்டவணையில். இது தேர்வு அட்டவணையுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? பொதுவாக நம்ம பயிற்சி மையத்தில்னா சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பது. எந்த நேரத்தில் தேர்வு என்று அறிவிக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் தேர்வு நடந்தே தீரும். அது அடாது மழை பெய்தாலும் விடாது பெய் அரட்டினாலும் எந்த காரியம் எப்படி இருந்தாலும், அது ரோடு டஃப்பாக இருந்தாலும் வெதர் ரஃப்பாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம டெஸ்ட் நடந்தே தீரும். அதுதான் ஆழ்ந்த பயிற்சி, முறையான பயிற்சி நம் மாணவ கண்மணிகளுக்காக கொடுப்பது என்பது நம் பயிற்சி மையத்தினுடைய தாரக மந்திரங்களில் ஒன்றாக இருக்குது. இந்த வெற்றி திருவிழாவும் அப்படி தான் உங்களுக்கு கொண்டு போக போகிறோம். வந்துக்கா இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். எவ்வளோ தேர்வு கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேர்வு எழுத போகிறோம். ஒவ்வொரு நாளும் டாபிக் வைஸ் தேர்வு எழுத போகிறோம். அந்த 5 நாட்கள் படித்தது 6வது நாள் ரிவிஷன் பண்ணுறோம். 7வது நாள் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறோம். அந்த டெஸ்ட்டு ஒவ்வொரு வாரமும் எழுதிட்டே போக போகிறோம். 4 வாரம் கழிச்சு 5வது வாரம் ரிவிஷன் எழுத போகிறோம். வந்தாக்கா அதுவே டெஸ்ட்டு தமிழில் அப்படின்னு ரிவிஷன் போட்டிருக்கோம் தான் ரிவிஷன் எழுத போகிறோம். அது இல்லாமல் யூனிட் வைஸ் ரிவிஷன் வேறு இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு வாரமும் கொண்டு போயிட்டே போகிறோம். இது கரெக்டாக பிளான் பண்ணி உட்காந்து நான் வந்து இந்த வருஷம் வேலைக்கு போயிடணும்,
எப்படியாவது போயிடணும், அதுக்கு எதை நான் படிக்கிறது அப்படின்னா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நாள்தோறும் படிச்சு வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக வெற்றி உங்கள் வசமாகும். ஸோ அப்படி தான் இதோட சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இருக்குது கண்மணிகளே, பார்த்துக்கோங்க. இதில் பொதுத்தமிழ் வீக் 1 எடுத்துக்கிறோம். வீக் 1ல் நமக்கு பொதுத்தமிழ் வந்து 100 கேள்விகள் உள்ளடங்கிய பாடத்திட்டமாக இருக்குது. ஸோ இந்த 100 கேள்விகள் உள்ளடங்கிய பாடத்திட்டத்தை எப்படி உங்களுக்கு சொல்கிறது, வீக் 1ல் டெஸ்ட் ஷெடியூல் என்ன போக போகுது அப்படின்னு பார்க்குறோம். பொதுத்தமிழில் பார்த்தா உங்களுக்கு நான் எப்படி எடுத்துக்கேன்னா, இப்போ முதல் அழகு மட்டும் எடுத்து போடுறதில்லை, ஃபர்ஸ்ட் யூனிட்டு அதுலேருந்து மட்டும் உங்களுக்கு 100 கொஷின் அப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும். அது என்னென்னா ஒரு ஒரு ஊக்கம் கிடைக்கும், ஆனால் நமக்கு அதுலேருந்து ஒரு தெளிவு பிறக்காது, இன்னும் அதை கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு தெளிவு வராது. அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ பின்னாடி போகும்போது இலக்கணம் மட்டும் டெஸ்ட் வைக்கிறது அப்படி யூனிட் தனியாக கொண்டு போக போகிறோம். அது மாதிரி இல்லாமல் ஒரு சில இடங்கள் படிக்க வேண்டிய பகுதிகள் ஒரு சில பகுதிகள் இருக்குது, அந்த படிக்க வேண்டிய பகுதிகளை கூடவே சேர்த்த மாதிரி உங்களை கொண்டு போகிறது. இப்போ எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், அறிவியல் துறை சார்ந்த கலைச்சொற்களை படிக்க வைப்பது, ஆவண மொழி சார்ந்த கலைச்சொற்களை படிக்க வைப்பது, குறிநடில் வேறுபாடு, மயங்கொலி பிழைகளுடைய பொருள் அறிதல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல், இது மாதிரி படிக்கக்கூடிய தலைப்புகளையும் வாரம் வாரம் கடந்து போக வரும். எனக்கு என்னுடைய தாட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் தமிழில் 7 பகுதியும் என் மாணவர்கள் தொட்டாங்க. 7 யூனிட் தொட்டுட்டே போகிறோம், ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு யூனிட் தொட்டுட்டே போகிறோம். அதை சார்ந்து அப்படியே வரும். 7 யூனிட் சார்ந்தும் ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம். அது ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரியே இருக்கும். அந்த டெஸ்ட் எழுதல அப்போ தொடக்கத்துலேருந்தே நமக்கு ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் வீக் 1லேருந்து என்ன போகும்னா, ஒரு டிஎன்பிசியோட மாடல் கொஸ்டினோட எப்படி கம்ப்ளீட்டாக எழுதிட்டு போகிறோம் அந்த தாட்லேயே கரெக்டாக போயிட்டே இருக்கும் நம்ம. அப்போது அதில் கலைச்சொற்கள் இருக்கும், ஆவண மொழி சொற்கள் இருக்கும், அயர்மொழி சொற்கள் இருக்கும், பிறமொழி சொற்கள் இருக்கும், இலக்கண குறிப்பு இருக்கும், பிரித்து எழுதுக இருக்கும், சேர்த்து எழுதுக இருக்கும், சந்திப்பிழை இருக்கும், ஒருமைப்பன்மை இருக்கும், மயங்கொலி பிழைகள் இருக்கும், மரபு தொடர்கள் இருக்கும், பழமொழி தொடர்கள் இருக்கும், ஓமையால் விளக்கப்படும் பொருள் இருக்கும், இன்னும் என்ன 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 பாடத்திட்டம் இருக்கும், எல்லாமும் இருக்கும். அப்போ ஒரு கம்ப்ளீட் மாடல் எக்ஸாம் எழுதுன்னு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த அதுக்கப்புறமா சார் நான் வந்து ஒரு யூனிட்டை முடிச்சிட்டேன் சார், ரிவிஷன் பண்ணணும் சார், அதுதான் ஃபஸ்ட் யூனிட் வைஸ் ரிவிஷன். உங்களுக்கு தனியாக அதை கொண்டு போவாங்க வந்தக்கா உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு யூனிட் வைஸ் ரிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து உங்களுக்கு டெய்லி சிபிடி ஃபஸ்ட்டு டே 1 ஆரம்பிக்கிறோம், மண்டே டு ஃப்ரைடே போடுறோம். இந்த டெய்லி சிபிடியில் இதில் கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் டிஎன்பிசி என்ன கொடுத்துருக்காங்களோ எப்படி உங்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்களோ டிஎன்பிசி வந்து அப்படி தான் இந்த கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது அமைந்திருக்கும். உங்களுக்கு எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ கொஷின் கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்தே கொண்டு போக போகிறோம் உங்களுக்கு வந்து. அது மட்டும் இல்லை, சிபிடியில் போகும்போது எப்படி சார் போகணும்னா, உங்களுக்கு 5 நாட்கள் 5 தலைப்பை பிரிச்சுடுவோம். ஒவ்வொரு தலைப்புலேருந்தும் உங்களுக்கு 15 கேள்வி தமிழ்லேருந்து இருக்கும். சிபிடி பொறுத்த வரைக்கும் 25 கொஷின்ஸ் இருக்க போது, அந்த 25 கொஷினில் 15 கொஷின் தமிழ் இருக்க போது, 5 கொஷின் ஜிகே இருக்க போது, 5 கொஷின் மேக்ஸ் இருக்க போது. இப்படி தான் 25 கொஷின் சிபிடி ஒரு நாளில் நடக்கும். அப்போ ஒரு நாளில் தமிழ்லேருந்து ஒரு டாபிக், கணக்குலேருந்து ஒரு டாபிக், ஜிகேலேருந்து ஒரு டாபிக், அப்படி தான் உங்களுக்கு சிபிடி போகும். ஜிகேவுடைய 3 பார்ட் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. எக்கானமி பார்ட் இருக்குது, பாலிட்டி பார்ட் இருக்குது, தமிழ்நாடு சொசைட்டி இருக்குது. அந்த 3 பார்ட்லேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போகிறோம். மேக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், தமிழுக்கு ஹையர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதான் இங்கே மதிய முக்கியத்துவம் கூட தமிழை கொண்டு போயிட்டுருக்கோம். இப்படி தான் நம்மளுடைய டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றது நகர்ந்து போக போகுது. இப்போ வாரத்தினுடைய 5 நாட்களும் தேர்வு எழுத போகிறோம் நம்ம வந்தக்கா. இதுதான் நம்ம இது பண்ணுறோம். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, இப்போ இந்த 7 யூனிட்டோட டெஸ்ட்டுங்க உள்ளே வந்துருச்சு, வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வீக் 1 பொது அறிவு எப்படி போகும், பொது தமிழுக்கு மட்டும் அது சிலபஸ், பொது அறிவுக்கு எப்படி போகும் பாருங்கள். பொது அறிவில் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம டிஎன்பிசி என்ன கொடுத்துருக்காங்களோ கொஷின் பேட்டர்னில் அதே கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே இருக்குது வந்தக்கா. இந்திய பொருளாதாரம் எதுக்கு இம்பார்ட்டன்ட், இந்த டெஸ்ட் ஷெட்யூல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி உங்களை படிக்க வைக்கும், எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போகிறோம். ஏதோ என்னதானு சொல்லி சும்மா சயின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து வைக்கிறது, ஜியாகிரஃபி நிறைய படிக்க வைக்கிறது அப்படி இல்லாமல் எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்தா மாணவர்கள் வெற்றி பெற முடியும் அப்படி தான் யோசித்து இதை கொடுத்து வரோமா. அப்போ நடப்பு நிகழ்வுகள்லேருந்து கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காது. நடப்பு நிகழ்வுகள்ன்றது முழுக்க பாடத்திட்டத்தை அடியொட்டி வரக்கூடியதாக இருக்குது. அதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுப்பிக்க நம்புகிறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வீக்கும் போக போது. வீக் 1 கடைசியாக நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்பர் சிஸ்டம் ஆரம்பிக்கிறோம். இது மேக்ஸில் பேசிக்லேருந்து ஆரம்பித்து கொண்டு போக போகிறோம். 25 கொஷின் இருக்க போது. இதுலேருந்து டெய்லி 5 கொஷின், அந்த யூனிட்லேருந்து 5 கொஷின், ஜிகேலேருந்து 5 கொஷின், தமிழ்லேருந்து 15 வினாக்கள் இருக்க போது. மொத்தம் 25 வினாக்கள். ஒவ்வொரு நாளும் தமிழ் படிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் பொது அறிவு படிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் மேக்ஸ் படிக்கிறீங்க. அப்போ டெய்லி டாப்பிக்கில் மேக்ஸ் இப்படி தான் கடந்து கொண்டு போக போகிறோம். ஸோ மேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியத்துவன்றதுனால அதுக்கு 5 வினாக்கள் டெய்லி டாப்பிக்லேருந்து வரப்போகுது. 15 தமிழ் முக்கியன்றதுனால 15 வினாக்கள் வரப்போகுது. டெய்லி உங்களை ஒரு தலைப்புலேருந்து, குறிப்பிட்ட ஒரு தலைப்புலேருந்து படிக்க வைக்கிறோம். ஸோ அது நல்ல முறையில் இதை பயன்படுத்திக்கோங்க கண்மணிகளே. இதான் வீக் 1. இந்த வீக் 1 அப்ஸ்ட்ராக்ட் எப்படி போகுதுன்னு பாருங்கள். பொது தமிழ் அதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க வந்தக்கா. கிளாஸ் டெஸ்ட் 100, சிபிடி 75, சோஷியல் மீடியா 10, மொத்தம் 185 கொஷின். ஒரு வாரத்தில் 180 கொஷின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க தமிழில் மட்டும். அப்புறம் பொது அறிவு அதுலேருந்து 140 கொஷின் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. மேக்ஸ் 60 கொஷின் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஒரு வாரத்துக்கு 385 கொஷின்ஸ் நீங்கள் வந்து எதிர்கொள்கிறீங்க. 1 வீக்கில்
385 கொஷின்ஸை அழகாக லட்டு மாதிரி உள்வாங்குறீங்க வந்தக்கா. அப்போ பாருங்கள், தமிழ் தெளிவாக ஒரு வலியுறுத்திட்டே போகிறோம். சிலபஸை அழகாக ஸ்லைஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம். சிலபஸை வந்தால் ஈஸியாக பாஸ் பண்ணி படிக்க முடியும், ஈஸியாக பாஸ் பண்ணிடவும் முடியும், தெளிவாக தேர்வு எழுத முடியும். அப்போ நீங்கள் என்னென்னா டெய்லி உட்காந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம், அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக என்ன படிக்கணும்னு கிளாஸில் நடத்திருக்கோம். உங்களுக்கு நோட்ஸ் என்னென்னு சொல்கிறோம், அதை படிக்க போகிறீங்க. அதை படிச்சுட்டு அப்படியே நம்ம டெய்லி இருக்கிற சிபிடி டெஸ்ட்டை வந்து எழுத போகிறீங்க. இந்த சிபிடி டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த டாப்பிக்கில் பிஒய்க்கு கொஷின் பேங்க், நம்ம பயிற்சி மையம் ஐசா பயிற்சி மையத்துலேருந்து பிஒய்க்கு கொஷின் பேங்க்கை வந்து லாஸ்ட் 22 வருஷங்களில் கேட்டதெல்லாம் தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த டாபிக் வைஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த டாப்பிக்கில் என்ன பிஒய்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ நம்ம படித்தது அன்றைக்கி டெஸ்ட் எழுதுனதோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். அப்போ கொஷின் பேப்பர் பார்க்கும்போது கரெக்டாக தான் டெஸ்ட் எழுதியிருக்கோம், கரெக்டாக தான் படிச்சுக்கிறோம். நம்ம டிஎன்பிசியில் இத்தனை வருஷம் கேட்ட கொஷின்கெல்லாம் ஆன்சர் தெரியுது, இதுக்கப்புறம் கேட்க போகிறதும் நமக்கு தெரியும், நம்பிக்கை வரும். அப்போ இதோடு வச்சுக்கிட்டு தான் 4வதா சண்டே அன்னைக்கு டெஸ்ட்டை நீங்கள் எழுதவே வரணும். சண்டே டெஸ்ட் எப்படி எழுத வரணும்னா 4 ஆங்கிள் நீங்கள் பார்க்கணும். கரெக்டாக பாடத்திட்டம் என்ன படிச்சிருக்கணும், சிபிடி எழுதியிருக்கணும், சோஷியல் மீடியா டெஸ்ட் எழுதியிருக்கணும், எல்லாம் எழுதி முடிச்சிருங்க. பிஒய்க்கு பார்த்துருக்கணும். பிஒய்க்கு எந்தெந்த டாப்பிக்லாம் எழுதுனீங்களோ இந்த டாப்பிக்கில் இருக்கிற பிஒய்க்கு எல்லாம் என்னென்னு பார்த்துடணும். இப்போ நம்பர் சிஸ்டம் பிஒய்க்குலாம் என்ன கேட்டிருக்காங்க, டைம் அண்ட் ஒர்க் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸ் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வரணும். பொது அறிவு என்னன்னு பார்த்துட்டே வரணும். வந்து குடியரசுத் தலைவர் என்ன கேட்டிருக்காங்க, முகவுரை என்ன கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம டாபிக் வைஸ் பிரித்து போட்டிருக்கோம். இது பாலிட்டினா ஒரு கொஷின் பேங்க் வெளியிடல. பாலிட்டியில் இந்திய அரசமைப்பு உருவாக்கம், அதுலேருந்து என்ன கேள்வி வந்திருக்கு, முகவுரை அதுலேருந்து என்ன கேள்வி வந்திருக்கு, அடிப்படை உரிமைகள் அதுலேருந்து என்ன கேள்வி வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பை தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம். குடியுரிமைன்னு கேட்டால் குடியுரிமையிலேருந்து என்ன கேள்வி வந்திருக்கு, இப்போ நம்ம பிரதம அமைச்சர் கிட்ட பிரதம அமைச்சர் தலைப்பிலிருந்து அலுவலகம் தனியாக, பிரதம அமைச்சர் தனியாக, பாராளுமன்றம் தனியாக அப்படின்னு தனித்தனியாக டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். அந்த டாப்பிக்கை நீங்கள் உள்வாங்கும் போது படிச்சுட்டு இதை போய் பார்க்கும்போது கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நமக்கு விடை தெரியுது, தெரிஞ்ச விடையெல்லாம் நம்மளால் பதிலாக சொல்ல முடியுது. சிபிடி டெஸ்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஓரியன்டேஷனை பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. அப்படியே சண்டே டெஸ்ட் வரீங்க, ஃபுல் ரிவிஷன் எழுதுறீங்க, மார்க் 180 185 அடிக்கிறீங்க. நம்பிக்கையோட ஒரு பெரும் பாலம் நம்ம கட்டிட்டோன்ற அந்த உறவு பாலத்தோட ஒரு உறவை வலுப்படுத்திக்கிட்டு அப்படிங்கிறது புறப்படுங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இப்படி தான் நகர்ந்து போகணும். இந்த டெஸ்ட் ஷெட்யூல் கீழே பிடிஎஃபாக இந்த யூடியூப் லிங்க்கில் கீழே பிடிஎஃபாக அட்டாச் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் இதுக்கு மேலே இது பண்ணுறது வந்து உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட்டாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாடத்திட்டத்தினுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ற தனி வீடியோவை நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போதைக்கு ஒவ்வொரு வாரமும் 7 யூனிட்டாக போகுது. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பாருங்கள் பாலிட்டி இருக்கும், ஒவ்வொரு வாரமும் எக்கனாமி இருக்கும், ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாடு சொசைட்டி இருக்கும். அடிஷ்னலாக ஒரு வாரம் நமக்கு வந்து ஜியாகிரஃபி, ஒரு வாரம் சயின்ஸ். இது வந்து அடிஷ்னலாக ஒரு வாரம் ஜியாகிரஃபி, ஒரு வாரம் சயின்ஸ், ஒரு வாரம் ஹிஸ்ட்ரி. அப்போ மாதத்தில் ஒரு முறை ஜியாகிரஃபி படித்தா போதும், மாதத்தில் ஒரு டெஸ்ட்டுக்கு சயின்ஸ் படித்தா போதும், மாதத்தில் ஒரு டெஸ்ட்டுக்கு ஹிஸ்ட்ரி படித்தா போதும். கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட் கூடயும் இருந்துகிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு டெஸ்ட் கூட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நடப்பு நிகழ்வுகள் கொடுத்து நம்முடைய பயிற்சி மையத்தோட ஆசிரியர் நடப்பு நிகழ்வுகளை நாள்தோறும் சொல்லிட்டே வராரு. அதை கரெக்டாக உள்வாங்கி அந்த பிடிஎஃப் நீங்கள் இது பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் நம்ம கடந்து போக போகுது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை சொல்லிட்டேன். நம்ம இப்போ இந்த டெஸ்ட் ஷெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஐசா பயிற்சி மையத்தில் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகிறாங்க. தமிழ் மிக முக்கியத்துவமாக இருக்குது. பொது அறிவில் எந்த பகுதி முக்கியத்துவம் அந்த முக்கியத்துவம் இருக்குது. பொது மனக்கணக்கு கணிதத்தினுடைய திறனறிவு தேர்வுன்றதையும் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றது நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம் வந்து தான். ஸோ இந்த தலைப்புகள் அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஷெட்யூல் ரொம்ப ப்ராம்ப்டாக தயாரிச்சிருக்காங்க. பர்ஃபெக்ட் டெஸ்ட் ஷெட்யூலாக இருக்குது. 25 வாரம் ஒளிகொண்டு உங்களை எல்லாம் சிற்பமாக்க தேர்வு அட்டவணை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கீழே பிடிஎஃப் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் முழுமையாக உள்வாங்கி பாருங்கள் கண்மணிகளே. கீழே உங்களுடைய கமெண்ட், உங்கள் ஃபீட்பேக் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி இன்னும் செம்மைப்படுத்துவதற்கான கூறுகள், சாத்தியக்கூறுகள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுங்க சொல்லுங்கள். மனதிலே நிறைவு இருந்தால் வாழ்த்துங்கள், அதுவே எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். மேலும் மேலும் அடுத்தடுத்த தலைமுறையினர் இன்னும் சிறந்த முறையிலே கொண்டு செல்வதற்கு உங்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய ஊக்கமளிக்கும் என்று நம்புகிறோம். உங்களிடத்திலிருந்து பின்னூட்டங்களை மட்டுமல்ல வெற்றிகளையும் எதிர்பார்க்கிறோம். வாருங்கள் கண்மணிகளே, களத்தில் சந்திப்போம். நாம் களத்திலே புகுந்து வீரர்களாக விளையாடலாம். நன்றி, பார்க்கலாம்.